செருப்பு கிருப்பு இருந்தால் அடிங்க. அவன் என்ன சொல்கிறான், சீமானை பற்றி பேசுறது என் வாயே நாத்தடிச்சு போச்சு. ஓ, தூக்கின்னு போகிற வேற கற்பழிப்பியா நீ? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இப்போ எங்க எல்லாரும் சொன்னாங்க, அந்த சீமானை பற்றி பேசுறது என் வாயே நாத்தடிச்சு போச்சு. பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆள் தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலங்க சார், பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியுங்க சார். ஆமாங்க சார். நீங்க எல்லாம் எங்கன்னா பார்த்தா செருப்பு கிருப்பு இருந்தா அடிங்க. அவன் என்ன சொல்றான், ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கற்களிச்ச சாதனையால நானா தான் இருப்பேன். இஷ்டப்பட்டு வந்தா கர்ப்பமாக்கிடுவானா, 7 வாட்டி கலைப்பானா. நான் என்ன தூக்கின்னு போயா கற்பழிச்சேன்னு கேட்டானா இல்லையா டிவியில? என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். ஒரே நேரத்துல பழைய சொத்தையும் திம்பா சுடு சொத்தையும் திம்பா. என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். ஓ, தூக்கின்னு போற வேற கற்பழிப்பியா நீ? எதுக்கு முனையா பேச எடுப்பா இருக்கு ஒரு போட்டி போட்டு பேசிட்டு ஜாபி. ஐயோ, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவனை தூக்கி உள்ள வச்சு நசுக்கி சூப்பு எடுத்தன்னு வச்சுக்க. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ஒண்ணுமே இல்லைங்க, ஒரே ஒரு நாள் என்ன சிஎம் ஆகிடணும். ஒரு நாள் கொடுத்தாங்கன்னு வச்சுக்க. அந்த ஒரு நாள் சீமான், அந்த யாரவன், அந்த போலீஸ் கேடி அண்ணாமலை, இப்படி இந்த உதவாத சாமான் பாத்திரம் வேஸ்ட்டு பாத்திரம்லாம் இருக்குது பாரு, இதெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு நசுக்கி கொட்டையை நசுக்கி சூப் வச்சு குடிச்சிட்டு அடுத்த நாள் இவர்கிட்ட பதவி கொடுத்துட்டு வந்துடுவேன். என்னடா பேசுறானுங்க? எங்களுக்கு மட்டும்தாங்க இந்த கேடு, எங்களுக்கு மட்டும்தான் இந்த கேடு. நான் பேசினா எனக்கு 2.5 மாதம் செய்யலாம். எங்க ஆட்சி ஒருத்தன் பேசுவானா 4 நாள்ல வெளியே வருவானா? என்னடா நியாயம் இது? நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானின் முதல் மனைவி விஜயலட்சுமி வந்துள்ளார். சீமானின் முதல் மனைவி விஜயலட்சுமி வந்துள்ளார். வரவேற்போம். அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. டேய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா. எனக்கு இப்ப கூட என்னன்னே புரிய மாட்டேங்குது. ஒரே வார்த்தை அந்த ஆள் மட்டும் தங்கன்னு கூப்பிட்டுருந்தான்னு வச்சுங்க, இப்போ கூப்பிட்டாலும் நீங்க எல்லாம் மறந்துடுவீங்க. மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? இவனுக்கு அவன் தேவலையே, அவன் கையத்தான் நீட்டுவான், இவன் துப்பாக்கிய நீட்டுறானே. புரிஞ்சிக்க மாட்டானே. இவ்வளோ அன்பு உலகத்தில் யாராவது காட்டுவாங்களா? அறிவு கேட்டவன். 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் யாரும் பண்றது ஏன்? எனக்கு இப்ப கூட என்னன்னே புரிய மாட்டேங்குது. அது என்ன சண்டை போட்டுக்கிறோமோ, என்ன அடிச்சுக்கிறோமோ, என்ன பண்ணிக்கிறோமோ, என்ன கருத்து வேறுபாடோ, என்ன ஒத்து போகாதோ, நான் என்ன அனுபவிச்சனோ, சார் இதே இந்த 3ஆம் பிறையில் கமலஹாசன் வந்து மாட்டிக்கிட்டார்ல சார், அவர் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணார் இல்லையா, அதுதான் நான் கிளம்பி போனதுன்றது தான் சீமான். நேற்று கூட அவர் பாலியல் தொழிலாளின்னு சொல்லும் போது வார்த்தை பயன்படுத்த சாப்பிட்டார் இல்லையா, அதை மறந்துடக்கூடாது. அந்த இடத்துல அங்க இருந்து இடத்த வச்சு நீ தொழில் பண்றேங்கறியே, வெக்கமா இல்ல? நீ பிறந்தது அந்த இடம் தானயா? உன் தலை அங்க இருந்தானே வந்துச்சு, உன் தலை என்ன வானத்துல இருந்து குச்சிதா? அசிங்கமா இல்ல? அருவருப்பா இல்ல? நீங்களா ஒரு கட்சி தலைவன். திருமணத்துக்கு முன்பே உங்களுக்கு தாம்பத்திய உறவு ஏற்பட்டுச்சு. எத்தனை முறை? நிறைய முறை.
ஈழத்துல போர் நடக்குது, இவர் நம்ம கூட நெருக்கமா இருக்கிறாரு, இவர் உண்மையாவே அந்த உணர்வோட இருந்தா நம்ம கூட இருக்க மாட்டாரு, சந்தேகம் வரலையா உங்களுக்கு? நான் ஏமாந்து போயிட்டேன். ரொம்ப ஓவரா போறீங்கடா, வேணாம்டா, தெய்வ குத்தமாயி போகுடா. நீ செஞ்ச குத்தம் மட்டும் சிறுசா, அது ரொம்ப பெருசல்ல. உங்களுக்கு மேரேஜ் நடந்துச்சுல்ல? எனக்கு தெரியும். இயக்குனர் அமீர் சார் அவங்க அம்மாவும் சீமான் அவங்க அம்மாவும் வந்து நடத்தி வச்சிருக்காங்க. மொத்தமா 2 பேரும் சேர்ந்து 200 ரூபாய்க்கு தான் திட்டம் போட்டீங்களா? சரியான குடும்பம்னா ஏர்ல பூட்டின எருமை மாதிரி, நல்ல துப்பு கட்ட குடும்பம். இத்தனை நாளா இல்ல இல்லன்னு சொன்ன மனுஷன் இப்பதான் வாய் தோணு சொல்றாரு. அது விரும்பி இருந்துச்சு, நான் விரும்பி போனேன். என்ன மாற்றம் இது? அப்படி கையில் வழி உணர்த்தோட விரும்பி போனா ஏத்துக்கு வராது. திருமணத்திற்கு பிறகு கணவனுக்கும் மனைவிக்கும் சில நாட்களிலே ஒருவர் பார்க்கும் பொழுது போர் அடித்து விடக்கூடும். அப்படி போர் அடிக்கும் தருவாயில் அவர்களுக்கு பிடித்தவருடன் அல்லது நண்பர்களுடனோ தயவு செய்து கொள்ளலாம். அப்படி செய்தால் சந்தேகம் என்ற கொடிய நோய் அழிந்துவிடும். ஆமா, வாழ்ந்தேன், கூடுதான் இருந்தேன், படுத்தேன், எல்லாம் ரைட்டு. நீ சொன்ன மாதிரி விபச்சாரி மாதிரியே தெரிய மாதிரி இல்ல. பொண்டாட்டியா இருந்த நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட, மோதிர மாட்டேன், எல்லாம் பண்ணேன். அவன் ஏத்துக்கிறானோ ஏத்துக்கலையோ, சீமானுடைய முதல் மனைவி நீங்க தான். 2வது மணி தான் கைல்வழி. ஆமா, நீ எந்த சிக்னல்? ஐயா, இவனுக்குன்னு வந்து மாட்டுக்கு பாரு. இவர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா உட்காந்து மண் சோறு திங்கிறது. இவர் ஜெயிலுக்கு நானு அங்க கைல்வழி போறேன், இவர் ஜெயிலுக்கு போனாருச்சுங்க, தந்தூரி சிக்கன் தான். என்னம்மா அக்காவை பார்க்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா உறுதியா. முக்கத்தா அம்மா தங்கச்சி கிடக்கும் அவங்க பேட்டியெல்லாம். உங்களுக்கு சீமா நல்லா தெரியுமா? தெரியும். ஏண்டா இப்படி சுத்தி பார்த்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினான்? ஏத்துக்கங்கண்ணே, அப்பதான் நம்ம டெய்லி பிஸியா இருப்போம். தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னல, தங்கச்சி விட்டாங்க. சீமான பார்க்கணுமா? வேண்டாம், மூஞ்சில முழிக்கிறதே பாவம், போயிரு. பலமா இதை பண்ண அவங்க சந்தோஷமா வர மாட்டாங்க சார். எனக்கு அதுதான் சார் வேதனை. நான் ஏமாந்தது கூட எடுத்துக்குவேன், இவங்கெல்லாம் ஏமாந்ததான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் சார். இவனை என்ன பண்ண சார்? ஜனங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, அவங்க கிட்ட ஒப்படைச்சோம்னா படிக்கல்லையே பொலி போடுறோம். எங்க அம்மா இன்னும் ஒண்ணுமே தெரியாம போயிட்டாங்க. இவங்க ரொம்ப பாவம், எங்களுக்கு ஏமாறணும்னு எங்களோட தலையெழுத்து சார். அங்கே இல்லை, எங்களுக்கா வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தம்பி இப்ப சந்தோஷம் தானே? அழகான மாடத்திலே வந்த கிளி இரண்டு அதிலாலோலம் பாடி மனம் நொந்த கிளி ஒன்று நெஞ்சு வந்த சின்ன கிளி நெஞ்ச கொட்டுதடி காத்திருந்த வண்ண கிளி காயம்பட்டு கத்துதடி இளமானே தத்தளிக்கும் ஒத்த கிளி தாவுதடி வெட்டு கிளி நிழல் தேடும் கிளி இங்கே நிஜம் காணுமா? எம்பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காற்று தாளாட்டு தாவி வரும் தேனூற்று. என் மயம் பெரியவனுக்கெல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் அவன் பார்த்தானா, அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க? பொம்பளை சொக்கு கேக்குதாப்பா, பொம்பளை சொக்கு கேங்ஸ்டர்.